மாமா நான் வேணா பண்ணட்டுமா மாமா? நான் செய்வேன். என்ன சோதி, இதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்லை. செத்தாலும் வாழ்ந்தாலும் இதாயன் ஜொட்டுக்காரி. தேடி சேர்த்து காசு காதல் இருக்குதா, கொஞ்சமாக எடுக்கிற கொஞ்சம் தடுக்க. சோதி, துணி துவைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை போல. 3 துணியை குனிஞ்சு அலசி புளிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் கணக்க ஆரம்பிச்சிருச்சே. அப்ப நீ இத்தனை வருஷமா இப்படிதான் கஷ்டப்பட்டு துவைச்சுக்கிட்டு இருந்தியா? டேய் சிவபதி, இப்பதான் உன் பொண்டாட்டி அருமை உனக்கு புரியுதா? உன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன அத வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு வீட்டுல உள்ள பொம்பளைங்களை பார்க்கும்போது இவ என்ன வீட்டுல வேலை பார்த்துட்டு சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலைங்கிறது சாதாரணமா செஞ்சிட முடியாது. ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். இதனால் வரைக்கும் பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை செஞ்சு பார்க்கும்போதுதான் அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரியுதுமா.